சுவிஸ் மத்திய வங்கி புதிய நாணயத்தாள்களை வெளியிட்டிருக்கின்றது. சுவிஸிலே எரிவாயு மற்றும் பெட்ரோலினுடைய விலைகள் அதிகரித்து கொண்டு செல்கின்றது. அதுடன் சுவிஸ் பிரஜைகள் ஏறத்தாழ 5200 பேர் அரபு நாடுகளிலே வர முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை எடுப்பதற்கான முயற்சிகள் என்னென்ன நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதையும் மற்றும் சுவிஸிலே வாங்க இருந்த F-35 என்ற விமானங்கள், போர் விமானங்களை சுவிஸ் அரசாங்கம் வாங்குவதை குறைத்திருக்கின்றது. அதுவும் என்னென்னு சொல்லி பார்க்க போகின்றோம். பதிவுகளுக்கு போவோம் பாருங்கள். பதிவுகளுக்கு போகும் முதல் புதிதாக இணைவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள். ஆமாம் நண்பர்களே, வாங்க பதிவுக்கு போவோம். சுவிஸ் நேஷனல் பேங்க் என்று சொல்லப்படுகின்ற சுவிஸ் தேசிய வங்கி புதிய நாணயத்தாள்களை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது எல்லா நாணயத்தாள்களையும் வெளியிட்டிருக்கின்றது. 10, 20, 50, 100ன்னு சொல்லி 1000 சுவிஸ் ஃப்ராங்க் மேலே அந்த நாணயத்தாள்கள் வளமை போலவே வெளியிட்டிருக்கின்றன. ஆமாம், இதில் ஏன் அடிக்கடி வெளியிடுறவைன்னு சொன்னால், புதிய நாணயத்தாள்களை ஏன் அடிக்கடி வெளியிடுகிறவைன்னு சொன்னால், ஏற்கனவே 5-6 வருடங்களுக்கு முதல்ல இந்த நாணயத்தாள்கள் புதுசாக மாற்றப்பட்டது. இப்போ மீண்டும் அந்த புதிய நாணயத்தாள்களை தேசிய வங்கி வெளியிட்டிருக்கின்றது. இது அரசாங்கம் தேசிய வங்கி அறிவித்திருக்கிறபடி அது மிக துல்லியமான நுணுக்கமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த நாணயத்தாள்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும், இதில் புதிய வித்தியாசமான நிறங்களிலே இந்த நாணயத்தாள்கள் அமைந்திருப்பதாகவும், தாள்களிலே கலாச்சாரம், சுவிஸ் மக்களுடைய கலாச்சாரங்கள், சுவிஸ் மக்களுடைய வரலாறுகள், அதாவது அவர்களுடைய தொன்மைகள்னு சொல்லி அதுகளை வடிவமைத்து படங்களாக அந்த படங்களிலே அச்சிடப்பட்டுள்ளது. அதை விட மிக முக்கியமாக கண் தெரியாதவர்கள் அதிலே அவர்கள் அறிந்து கொள்வதற்கான செயல்முறையும் அதில் பிரயோகிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்த காசுகள் ஏன் மாற்றப்படுகின்றன சொன்னால், அதாவது கருப்பு நோட்டுகள், கள்ள நோட்டுகள், காசுகள், அதாவது கூடுதலாக எங்கேயாவது பதுக்கி வைத்திருக்கின்ற காசுகளை வெளியில் கொண்டு வரும் முகமாகவும் இது ஒரு பார்க்கப்படுகின்றது. என்னென்னு சொன்னால், இங்கே சுவிஸில் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் காசுகளை தனிநபர்கள் வைத்திருக்க முடியாது. அதாவது ஒரு கணக்கு காட்டாத காசுகளை நாங்கள் கருப்பு கனவாக வீடுகளிலே ஒரு இடங்களிலே வைத்திருக்க முடியாது. அந்த பணங்களை நாங்கள் இவர்கள் புதுசாக பணத்தை மாற்றி விட்டார்கள் சொன்னால், நாங்கள் பேங்குகள்லேயோ போஸ்ட்லேயோ இல்லை கடைகளில் சாமான்களை வாங்கி இந்த பணங்களை மாற்றி கொள்ளலாம். ஆகவே ஆனால் சுவிஸில் கணக்க பணங்களை ஒரே தடவை நாங்கள் பேங்கிலே கொடுக்க முடியாது என்று சொன்னால், பேங்குக்கும் அங்கேருந்து இந்த காசு வந்தான்னு சொல்லி அவர்களுக்கு கட்டாயம் நாங்கள் அந்த கணக்குகளை காட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றபடியால் அந்த கருப்பு பணங்களை கூடுதலாக வைத்திருக்க மாட்டார்கள். இருந்தாலும் வைத்திருப்பவர்கள் அல்லது கள்ள நோட்டுகளை அடிப்பவர்கள், இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு இதை இந்த பணங்களை தாங்கள் புதுப்பிக்கிற ஒரு முகமாகவும் இந்த அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த புதிய பணங்கள் புழக்கத்துக்கு வருவதற்கு ஆயத்தமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே நீங்கள் கூடுதலான பணங்களை, ஏதாவது பணங்கள் வைத்திருக்கும் பட்சத்தில் நீங்கள் வங்கியிலேயோ போஸ்ட்லேயோ தபாலிலேயோ போய் இந்த பணங்களை கொடுத்து நீங்கள் எப்போவுமே மாற்றிக்கொள்ளலாம். எப்போவுமே மாற்றிக்கொள்ளக்கூடிய வசதிகள் சுவிட்சர்லாந்து இருக்கும். ஆனால் நீங்கள் கூடுதலான பணங்களை உடனடியாக ஒன்றாகவே மாற்றிக்கொள்ள முடியாத சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. ஆமாம், அதனை தொடர்ந்து நாங்கள் சுவிஸில் சுவிஸ் பிரஜைகளாக 4600 5200 பிரஜைகள் அரபு நாட்டிலே வர முடியாமல் தத்தளித்து கொண்டிருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. ஏற்கனவே நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர்களை மீட்கும் வேலை திட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி இந்த அரசாங்கங்கள் விளக்கங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் அவர்கள் கூறுவது தற்பொழுது விமான சேவைகள் அனைத்துமே நிறுத்தப்பட்டுள்ள நிலையிலே அங்கிருந்து அந்த பிரஜைகளை வெளியில் கொண்டு வருவது மிக மிக கடுமையான ஒரு செயல் திட்டமாகவே இருக்கின்றது. இருந்தாலும் தாங்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பதாகவும், ஆனால் இந்த பிரஜைகளை கூடுதலான இவர்கள் துபாய், அபுதாபி, ஓமான், கட்டார் மற்றும் அதை தாண்டிய நாடுகளிலே வர முடியாமல் தாங்கள் சிக்கியுள்ளதாக சமூக வலைத்தளங்களிலே பதிவுகளை இட்டு வருகின்றார்கள். அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் முகமாக இந்த பதிவுகள் அமைந்திருக்கின்றன. இந்த வெளிவிவகார அமைச்சு அவர்களுக்கு ஏற்ற போல விமான ஓடுபாதைகள் அனைத்துமே நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் தனியார் விமானங்கள் மூலம் அவர்களை எடுப்பதற்கான வேறு வழிகளால் எடுப்பதற்கான முயற்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்தாலும் அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை. இருந்தாலும் சில
சில விமானங்கள் மூலம் ஒரு சிலர் வந்து வெளியேறி வருகின்றதாகவும் அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. ஆனால் அவர்கள் ஏற்கனவே இதை அறிவித்திருந்ததாகவும் மார்ச் 1 அவர்களுடைய அறிவிப்பின்படி அங்கு யாரும் செல்ல வேண்டாம் போக வேண்டாம் என்று கூறியிருந்தாலும் அதை அங்கே ஒரு போர் பதட்டம் ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளை தாங்கள் தங்களுடைய தனி முடிவுகளால் அங்கு சென்றவர்கள் அவர்களை அதை யோசிக்காமல் சென்றவர்கள் அரசாங்கம் எந்த பொறுப்பையும் எடுக்க முடியாத சூழ்நிலை இப்போ இருப்பதாகவும் அறிய தெரிகின்றது. ஆமாம், அதனை தொடர்ந்து சுவிஸில் வந்து இந்த ஈராக் மீதான அமெரிக்க இஸ்ரேலுக்கு இடையிலான இந்த போரின் மூலம் அனைவரும் மறைந்த விடியும் இது போரின் மூலம் இந்த அனைத்து கப்பல் சேவைகள் மற்றும் விமான சேவைகள் அனைத்துமே நிறுத்தப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே சுவிஸ்லையும் கூட, அதாவது உலக மட்டத்திலே ஐரோப்பா மற்றும் உலக மட்டத்திலே இந்த எரிபொருள் மற்றும் எரிவாயுக்கான விலைகள் சடுதியாக தினம் ஏறிக்கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வேலை சுவிஸ்லையும் வந்து கிட்டத்தட்ட அங்கங்கே 7-8 சதங்கள் இப்போ வந்து பெட்ரோலுக்கு கூடியிருக்கிறது, பெட்ரோல் டீசல்களுக்கு. அதே மாதிரி எரிவாயு 50% கூடியிருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே ஒன்றும் செய்ய முடியாது. என்னென்னு சொன்னால் உலக நாட்டில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அடியை ஈரான் அடித்திருக்கின்றான்னு தான் சொல்ல வேண்டும். என்னென்னு சொன்னால் அவர்களுடைய அந்த கப்பல் பாதையை மூடி அங்கே கப்பல்கள் எதையுமே அங்கே போய் வரக்கூடிய கூடிய அளவுக்கு எந்த விதமான ஒரு நிலைமையும் இல்லாத காரணத்தினால் இந்த வெறிபொருட்களும் சகலதுமே விலை கூடிக்கொண்டு செல்வதை காணக்கூடியதாக இருக்குது. ஆகவே பெட்ரோல் விலை மற்றும் எரிவாயுடைய விலைகள் கூடுவதை மக்கள் கவனத்தில் கொண்டு உங்களுடைய பயணங்கள், உங்களுடைய சேமிப்புகளை, பெட்ரோல் மீதான சேமிப்புகளை ஏற்பாடு செய்து வைத்தால் மிக்க நல்லதாகவே அமையும். சுவிஸ் நாடு 2021ஆம் ஆண்டு F-35A என்று சொல்லப்படுகின்ற போர் விமானங்களை அமெரிக்காவிடமிருந்து வாங்குவதற்கான ஒப்பந்தம் ஒன்றை செய்திருந்த போதிலும் தற்பொழுது அந்த விமானங்களுடைய விலைகளுக்கான ஏற்பாடுகளை ஒப்பந்தங்களை செய்திருந்தாலும் தற்பொழுது அந்த விமானங்கள் வாங்குவதிலே 6 விமானங்களை அவர்கள் வாங்குவதை குறைத்துள்ளார்கள். என்னென்னு சொன்னால் இந்த நிதி நெருக்கடிகளும் மற்றும் நிதி நெருக்கடிகள் காரணமாக இந்த 6 விமானங்களையும் வாங்குவதை குறைத்துள்ளதாக அரசாங்கம் இன்று அறிவித்திருக்கின்றது. இந்த F-35 வாங்குவதற்கான முடிவுகளை ஏற்கனவே செய்திருந்தார்கள். உண்மையிலே எல்லாருக்கும் தெரிஞ்சோன்னே F-35 வந்து ஒரு போர் விமானம். அது ராடர் கருவியில் வந்து சிக்குவதை பெரிதாக சிக்காமல் அந்த போர்களில் ஈடுபடக்கூடிய இந்த விமானங்கள் 2001ஆம் ஆண்டு ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின்படி 2027 2030 இடையில் அந்த 30 விமானங்கள் சுவிஸ் நாடுகளுக்கு வந்து சேர இருக்கின்றது. அதில் முதல் கட்டமாக 2027 சில விமானங்களும் அதற்கான பயிற்சிகளுமே அங்கே வழங்கப்படும் என்றும் ஏற்கனவே வழங்கப்படும் என்றும் 2027 2030 அந்த 30 விமானங்களும் சுவிட்சர்லாந்திலே வந்து 30 இடையில் அந்த விமானங்கள் வந்துவிடும் என்றும் கூறப்படுகின்றது. இதற்கான உண்மையிலே பார்த்தோம்னு சொன்னால் தேவையில்லாத பணங்களை கொண்டு உக்ரைன்லையும் அங்கேயும் இங்கேயும் கொண்டு காசுகளை கொட்டுறார்களே ஒழிய தேவைக்கான இந்த விலையேற்றங்கள், அதாவது பொருட்களுக்கான விலைகள் சுவிட்சர்லாந்திலேயும் மற்ற எல்லா நாடுகளும் கூடுகின்றது. அதே போல் சுவிட்சர்லாந்திலையும் விலை கூடிக்கொண்டே இருக்கின்றது ஒழிய மக்களுடைய சம்பளங்கள் சொல்லப்படுகின்ற ஊதியங்கள் வந்து மிக பெருமளவிலேயே ஒன்றும் கூட்டவும் இல்லை, கூடுவதாகவும் இல்லை. மக்கள் இதனால் மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலுக்குள்ளே சிக்கி தவிக்கின்றார்கள். இது வந்து சுவிஸில் சாதாரணமாகவே எல்லாருமே இன்று பேசிக்கொண்டிருக்கின்றது. பொருட்களின் விலைகள் எல்லாமே கூடிக்கொண்டு போகின்றது. ஆனால் சம்பளங்களை எதுவுமே வீட்டு வாடகைகள் கூட கூடுகின்றது. அதாவது இங்கே கட்டாயமாக ஒரு மருத்துவ காப்புறுதியாக மாதம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கிட்டத்தட்ட ஆளுக்கு 400-500 வரைக்கும் கட்டுகின்றார்கள். அதுகளெல்லாம் கூடிக்கொண்டு போகின்றது வருடாந்தம். அவற்றையெல்லாம் வீடு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து சுவிஸில் வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்வது வந்து மிகப்பெரும் கடினமான சூழ்நிலையிலே இங்கு நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கின்றதை நாங்கள் காணக்கூடியதாகவே இருக்கின்றது. ஆக மொத்தத்தில் நாங்கள் சில செய்திகளை பார்த்திருக்கின்றோம். இன்னும் ஒரு பதிவிலே மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். தமிழன் மண்ணுடன் இணைந்திருங்கள். விரும்பினர்களை இதை லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, மற்றவர்களும் பகிர்ந்து விடுங்கோ. நன்றி, வணக்கம்.